ஆமென். வேதாகமத்திலிருந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். ஒரு எதுக்கு இருக்கிறார்னா உதவி செய்யறதுக்கு இருக்கிறார். ஹெல்ப்பர், கம்ஃபர்டர் மட்டும் கிடையாது, அவர் தேற்றரவாளன் மட்டும் கிடையாது, நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறவர். குறிப்பாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். ஏன்னா நம்ம ஏன் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம இடத்தில் யாராவது கேட்டால், எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை தேவனிடத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு தான் நான் நினச்சிக்கிறேன் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லுவோம். ஆனால் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு அவர் என்ன செய்கிறாராம்? ஹெல்ப் பண்ணுறாராம். ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் வருது. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திரும். அப்போ எல்லா நேரமும் நம்ம நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுவோமான்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. இருக்குது அப்படி தானே? எல்லா நேரமும் நம்ம ஹோப் ஃபுல்லாக இருப்போமா? தெரியாது. சில நேரம் நமக்கு சிச்சுவேஷன் ஹோப்லெஸ்ஸாக என்ன செய்யுது? இருக்குது. கம்ப்ளீட்டாக ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. என்ன சொல்லி ஜெபம் பண்ணணுன்னே நமக்கு என்ன செய்யல? தெரியல. ஏன்னா நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கையவே என்ன செஞ்சிருது? இருந்த கொஞ்சம் நம்பிக்கை என்ன செஞ்சிருது? எடுத்துருது. ஆனால் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு சூழ்நிலையிலும் அவர் நம்பிக்கையோடு என்ன செஞ்சாராம்? விசுவாசித்தார். அப்படின்னா அங்கே அவருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் என்ன செஞ்சுருக்கு? கிடச்சிருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. நமக்கு எப்படி நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த ஆவியானவரை சார்ந்து கொள்வோமானால் நம்பிக்கையோட வேண்டுதல் செய்ய அவர் உதவி செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்க அவர் பலன் தருவார். அந்த ஹெல்ப்பை அவர் நமக்கு பண்ணுவார். ஏன்னா நம்முடைய நம்பிக்கையின் அளவு அது ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்குது. அதை உண்மைன்னு ஒத்துக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம 100% ஃபெய்த்தில் நம்ம எப்போவுமே என்ன செய்யறதில்லை? நிறைந்திருப்பதில்லை. விசுவாசத்தினால நம்ம எப்பொழுதும் நிறைந்திருப்பதில்லை. வேத வசனத்தை கேட்கும்போது உற்சாகமாக இருக்குது. இப்படி பரிசுத்தவான்களோட ஐக்கியப்பட்டு ஜெபிக்கும்போது பலனாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போதோ, ஒரு குறிப்பிட்ட தேவை நிறைந்த சூழ்நிலை வரும்போதோ, ஒரு பலவீனம் நம்மை தாக்கும் போதோ, ஒரு அவசியமான காரியத்தை நம்மால் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் போதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? ஒரு விதமான நம்பிக்கையின்மை வந்துடுது. அப்போது நீங்கள் இந்த ஆவியானவரை கூப்பிடணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க. இப்போ என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யுது? இருக்குது. எனக்கு இந்த நம்ப முடியாத சூழ்நிலையில் எனக்கு நம்பிக்கையை தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவார்? நம்பிக்கையை தருவார். இப்போ அவர் பாருங்கள், நமது பலவீனங்களில் தான் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ எங்கே நம்ம வீக்காக இருக்கிறோமோ அங்கே தான் அவர் சப்போர்ட் பண்ணுறார். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். நம்முடைய பலவீனத்தை அறிந்து அதில் தாக்குதலை தொடுக்க சத்துரு எப்படி இருக்கான்? ஆயத்தமாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ண ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கும்போது அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். விசுவாசத்தில் மட்டும் நம்ம பலவீனமாக இருந்துட்டோம்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. விசுவாசத்தில் பலவீனமாக இருப்பது அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா, ஒரு கப்பலில் விழுற ஒரு ஓட்டை மாதிரி. அல்லேலூயா. விசுவாசத்தில் நம்ம குறை உள்ளவர்களாக மாறிட்டோம்னா கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற கப்பலில் விழுற ஒரு ஓட்டை, அது சின்னதாக இருக்கலாம், ஆனால் அந்த சின்ன ஓட்டை வழியாக என்ன செஞ்சிட்டே இருக்கும்? தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது சடனாக என்ன செய்யாது? அது சிங்க் ஆகாது, முங்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்டு இருக்கும்? மூழ்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்ததுக்கப்புறம் மொத்த
மொத்தமும் அந்த கப்பல் என்ன செஞ்சிடும், மூழ்கிறோம். அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நாம் விசுவாசத்தில் பலவீனப்படும் போது நம்மளை தட்டி கொடுக்கிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார், அந்த வார்த்தையை கொடுத்து நம்முடைய இருதயத்தை அனல் மூட்டுகிறார், நம்மை நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், சிறுமையில் நமக்கு ஆறுதல் தந்த வசனத்தை நமக்காக அவர் வெளிச்சமிட்டு காட்டுகிறார். அல்லேலூயா. எந்த வார்த்தையை நம்மோடு கூட அவர் பேசினால் நம்முடைய உள்ளம் திடப்படுமோ அந்த வார்த்தையை கரெக்டாக அனுப்பிச்சுவார், அவர் பேசுவார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறாருன்னா நீங்கள் அவரை பயன்படுத்திக்கிடணும். அப்போ ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் எப்படி தான் இருக்கேன், பலவீனமாக தான் இருக்கேன். ஒரு வேளை குடும்பத்தின் ரட்சிப்பு இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த வருஷம் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம எத்தனையோ வருஷமாக என்ன செஞ்சிட்ருக்கோம், ஜோம் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வருஷமாவது கிறிஸ்மஸுக்கு எல்லோரும் குடும்பம் என்ன செஞ்சிடணும், வந்துடணும், நியூ இயருக்கு குடும்பமாக வந்துடணும்னு நம்ம நினச்சா அங்கே எல்லா விழாக்களிலும் திருவிழாக்களிலும் நம்ம ஆட்கள் எப்படி இருக்காங்க, ரொம்ப தீவிரமாக நினச்சிக்கிறாங்க. ஐயோ, அப்போ இந்த வருஷமும் இந்த கூட்டத்தார் ரட்சிக்கப்படுவது அரிது போல, அப்போ இவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுறது விருதாவாக போயிருமோ, இவங்க மேலே கர்த்தருடைய அன்பு வெளிப்படாதோ, இவங்களை ஆண்டவர் தன்னுடைய அன்பின் கயிற்றினால் கட்டி இழுக்க மாட்டாரோ. நம்ம தீவிரமாக ஜெபம் பண்ண அவங்க தீவிரமாக கர்த்தரை விட்டு என்ன செஞ்சிட்டே இருக்காங்க, விலகி போயிட்டே இருக்காங்களோ அப்படின்னு அந்த செயல்களை பார்க்கும்போது, அந்த காரியங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது நம்மளை அறியாமலே என்ன செய்யுது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அத்தனை பேர் என்ன செய்வாங்க. அப்போ ஆண்டவரே, நான் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நிலைமை என்ன செஞ்சிட்ருக்கு, தலைகீழ போயிட்டுருக்கு. அப்போ இதில் நான் பலவீனப்படுறேன், இந்த கூட்டத்தார் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது என் விசுவாசம் என்னை அறியாமல் என்ன செய்யுது, டவுன் ஆகுது. இதில் நான் பலவீனப்படுறேன், எனக்கு என்ன தாங்க, பலன் தாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் இதில் விசுவாசத்தில் உறுதியாக போராடி ஜெபிக்க எனக்கு என்ன செய்யுங்க, கிருபை தாங்க அப்படின்னு ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நம்முடைய இருதயங்களை அனல் மூட்டுவார், நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி எழுப்புவார், நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்வார், வர்த்திக்க பண்ணுவார். ஏதாவது ஒரு பலவீனம்னு போய் மருத்துவரை பார்க்குறோம், அவங்க ஒரு ரிப்போர்ட்டை நமக்கு என்ன செய்கிறாங்க, பரிசோதனை பண்ணி நமக்கு தாராங்க. அது நம்ம முற்றிலும் எதிர்பாராத ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா என்ன செஞ்சுருப்போம், ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டில் உள்ள வார்த்தையை கேட்ட உடனே எப்படி இருக்கும், கர்த்தர் சுகம் தருவார்னா இருக்கும், கர்த்தர் பார்த்து கொள்வார்னா இருக்கும், கர்த்தர் நடத்துவார்னா இருக்கும். இல்லை, ஐயோ இப்படி ஆயிட்டு அப்படி தான் என்ன செய்யும் இருக்கும். அப்போ நம்ம விசுவாசம் என்ன செய்யுது, ஒரு உண்மை ரிப்போர்ட்டை பார்த்த உடனே என்ன செய்யுது, ஒரு மருத்துவ அறிக்கையை பார்த்தோன்னு என்ன செய்யுது, தளருகிறது. உடனே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இதில் நான் இப்போ வீக் ஆகிறேன், இன்றைக்கும் தெய்வீக சுகம் இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் என் பாவத்தை மட்டும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்க்கலை, என் வியாதியையும் நீங்கள் சுமந்துருக்கீங்க, என் வலி வேதனைக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் தழும்புகளால் இன்றைக்கும் சுகம் கிடைக்கிறது. அந்த அற்புதத்தை எனக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும். ஆனால் இந்த ரிப்போர்ட் இப்போ நான் விசுவாசிக்கிறதுக்கு எதிர்மாறாக இருக்குது. இதை நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு விதமான பயமும் கலக்கமும் வருது, என் விசுவாசம் பலவீனப்படுது, ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது நமது பலவீனங்களில் ஆவியானவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். இப்போ அடுத்துதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்குது, நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு யாருக்காக வேண்டுதல் செய்கிறாராம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அல்லேலூயா, உங்களுக்காக ஜெபம் பண்ண தெரியுமா தெரியாது? உங்களுக்கு உங்கள் தேவைக்காக ஜெபம் பண்ண தெரியுமா தெரியாது? உங்கள் பிரச்சனை தீர உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா தெரியாதா? உங்களுடைய அற்புதத்திற்காக உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா தெரியாதா? இந்த எல்லா கேள்விக்கும் நமக்கு என்னதான் பதில் இருக்கு, தெரியும் 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 தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, நாம் ஏற்றபடி
அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கும்போது ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன செய்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க தெரியாமல் இருக்கும்போது, நம்மை குறித்து அவர் என்ன நோக்கம் உடையவராக இருக்கிறார் என்று அறியாமல் நாமே நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கும்போது நமக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு நிச்சயில தெரியல. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்போ அந்த பிள்ளைக்காக நீங்கள் என்ன செய்றீங்க? ஜெபம் பண்ணுறீங்க. உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அந்த பிள்ளை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், ஞானத்தோடு வளர உதவி செய்யும். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? என் பிள்ளையை டாக்டர் ஆக்கிருங்க, என் பிள்ளையை கலெக்டர் ஆக்கிருங்க, ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சொல்கிறோம். ரைட்? இப்போ நம்ம பிள்ளைகளுக்காக நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? நம்ம ஜெபம் பண்ணிட்டு மனசார ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்ம பிள்ளை குறித்த ஆண்டவருக்கு என்ன இருக்குது? வேற ஒரு திட்டம் இருக்குது. அப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நமக்கும் நம்முடைய ஃப்யூச்சருக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம், நம்முடைய காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நாம் எதை நினைக்கிறோமோ அதற்காகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நினைச்சிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிறோமா? தேவ சித்தம் நம்முடைய வாழ்வை குறித்து என்ன இருக்கிறது என்பதை அறிந்து ஜெபிக்கிறோமா? ஏன்னா 28வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு பதில் இருக்குது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. அப்போ நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒன்று நடக்கும்போது, நாம் விரும்பாத ஒன்று நடக்கும்போது, நாம் எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று நடக்கும்போது நாம் ஜெபமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆனால் நீ ஆவியானவரோட இணைஞ்சி ஜெபம் பண்ணாத பட்சத்தில் நம்முடைய ஜெபம் விருதாவாக போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன செய்கிறாராம்? அவர் நமக்கு வேண்டுதல் செய்கிறாராம். ஆண்டவரேன்னு சொல்லி ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதலோட ஜெபம் பண்ணாமல் இருந்தாலும் அவர் நமக்காக ஜெபம் பண்ணுறார். அப்போ எவ்வளோ உதவி இது பார்த்தீங்களா? நமக்கு சரியாக இதுக்கு என்ன செய்ய தெரியல, நிதானமாக ஜெபம் பண்ண தெரியல. இதை தேவ சித்தத்தை அறிந்து நம்மளால் இதற்காக ப்ரேயர் பண்ண நமக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஆனால் நமக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வாக்கு கடங்காத பெருமூச்சோடு. ஏன்னா நம்முடைய ப்ரேயர்ஸ் ராங்காக என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. தேவ சித்தத்துக்கு வெளியில் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நம்மை கொண்டு அவர் விரும்புகிற காரியங்கள் நடக்காமல் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு அவர் உதவி செய்கிறாராம். ஏன்னா நாம் எப்போவுமே நமக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம தோல்வி அடையக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படிதானா? நமக்கு எந்த நஷ்டமும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது நம்ம நினைக்கிறோம். நமக்கு எந்த பலவீனமும் வரக்கூடாதுன்னு என்ன செய்கிறோம், நம்ம நினைக்கிறோம். நம்ம எந்த விதத்திலும் தலை குனியக்கூடாதுன்னு என்ன செய்கிறோம், நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கடந்து சில தவிப்பு, சில சஞ்சலம், சில வருத்தம், சில வேதனை இதன் வழியாக கடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ப்ரேயர் மாறுறதுக்கு எப்படி இருக்குது வாய்ப்பு. ஏன் ஆண்டவரே இப்படி, எதற்காக ஆண்டவரே இப்படி, ஏன் இந்த பாதையில் நான் நடக்கணும், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் அனுமதிச்சிங்க, இதெல்லாம் எதற்கு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருவோம், அந்த சூழ்நிலை நிர்பந்தத்தால் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவோம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ண வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருந்தாலும் நமக்காக ஒரு தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன செய்கிறாராம், வேண்டுதல் செய்து சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தராராம். அல்லேலூயா. நம்முடைய அவிசுவாசத்தை நீக்கி, நம்முடைய பயங்களை நீக்கி, நம்முடைய ஜெப குறைவை நீக்கி, நம்முடைய பயத்தை நீக்கி ஆவியானவர் நமக்குள்ள பலமாய் கிரியை செய்து அவர் செயல்படும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அப்போ இந்த பலனை நம்ம அனுபவிக்கணும்னா ஆவியானவரோடு நம்ம என்ன செய்யணும், இணைந்து இருக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள இந்த பரிசுத்தாவின் வல்லமை அப்படி எப்பொழுது பொங்கி என்ன செஞ்சிட்டே இருக்கணும்,
வழிஞ்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுத்துடணும். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை யார் கண்ட்ரோலில் கொடுத்துடணும்? ஆவியானவருடைய கண்ட்ரோல். ஆவியானவரை நீங்கள் என்னை நடத்துங்க, நீங்கள் என்னை கட்டுப்படுத்துங்க, நீங்கள் எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இணைந்திருக்க நம்மை விட்டு கொடுத்தால் அவர் எல்லாவற்றையும் நமக்காக நேர்த்தியாய் செய்து நமது பலவீனங்களில் அவர் உதவி செய்வார். ஆகவே நாம் குறைவுள்ளவர்கள் ஆவியானவரை சார்ந்து கொள்வோம். பலவீனங்களில் அவருடைய பலனை பெற்று நம்ம ஜெபம் பண்ணும்போது எதற்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணுமோ அதற்கெல்லாம் ஜெபிக்கவும், எப்படியெல்லாம் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பதில்களை பெற்று ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண, ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்கள் பலவீனங்களில் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்ளுவது இன்னதென்று அறியாமல் விண்ணப்பம் செய்யும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து ஆண்டவரே ஜெபிக்க இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவரே, ஆவியின் சிந்தை என்னதென்று நாங்கள் அறிந்து ஜெபிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களை நீர் பழக்குவியும் ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. எதிலெல்லாம் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் அதிலெல்லாம் உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.